Okay. Ionization constant of weak acid and weak base. So first நம்ம weak acid பார்க்கலாம். So weak acid na so the definition for weak acids already we know that uh, partial ionization இருக்கும். Okay, complete வந்து அயனைஸ் ஆகாது. partial ionization இருந்துச்சுன்னா அது weak acid. Okay, suppose இப்போ வந்து weak acid வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போது நிதிஷ் யாருன்னு நிதிஷ் மேனு நிதிஷ் ஐடி யாரு நிரஞ்சனா ஹலோ okay we'll see later so water if you are mixing weak acid in water so இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா so H3O plus okay so already அந்த H2 ஓட இந்த H plus சேர்றதுனால we know we are having H3O plus and of course X minus இருக்கும் so இப்போ இதுல வந்து நம்ம எப்படி வந்து இனிஷியலா வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்னா ஜஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஓகே ஸோ அப்போ வந்து அதோட ஹெச்சி அந்த வீக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் வந்து சியா இருக்கும் அதே மாதிரி இங்க ப்ராடக்டே இருக்காது இல்லையா ஸோ அதனால நம்ம இங்க ஜீரோ போட்டிருக்கோம் தென் அட் யூக்லிபிரியம் ஸோ அட் யூக்லிபிரியம்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இட் அட்டைன்ஸ் யூக்லிபிரியம் இல்லையா ஸோ அப்போ வந்து என்ன அது வந்து எப்படி இருக்கும் அதோட கான்சென்ட்ரேஷன்னா சி அதுலேருந்து கம்மியாயிருக்கும் இல்லையா ஸோ அதுதான் சி இன்ட்டு ஒன் மைனஸ் ஆல்ஃபா ஆல்ஃபாங்கிறது வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஓகே அதே மாதிரி இங்க ப்ராடக்ட்லோட கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சி இன்ட்டு சி ஆல்ஃபாவா இருக்கும் இதுவும் சி ஆல்ஃபாவா இருக்கும் ஸோ அப்போ யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இப்போ கேங்கிறது வந்து இப்போ நம்ம எப்படி கொடுப்போம் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஸோ இது வந்து அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஒரு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஹெச் பிளஸ் இந்த H3O பிளஸ் தான் நம்ம H பிளஸ்ன்னு கொடுத்துருக்கோம் H3O பிளஸ்ன்னு கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை H பிளஸ் இன்டூ concentration of X minus divided by concentration of weak acid. So equilibrium constant எழுதும்போது எப்பவுமே லிக்விடா இருந்தா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஸோ அதனால இங்க எழுதல ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா C into alpha into C into alpha C into 1 minus alpha இருக்கும் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு C alpha squared by 1 minus alpha இதுதான் வந்து இட்ஸ் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் வீக் ஆசிட் ஓகே ஸோ இப்போ இது வந்து ஃபார் வீக் ஆசிட் ஸோ இப்போ என்னன்னா அட் கிவன் டெம்பரேச்சர் டி ஏதோ அந்த கிவன் டெம்பரேச்சர் டீல அந்த வேல்யூ ஆஃப் கேஏ வந்து லார்ஜரா இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங்கர் ஆசிட் ஓகே ஆசிடும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அர்த்தம் ஓகே ஸ்ட்ராங்கர் இஸ் த வேல்யூ ஆஃப் கேஏ ஸ்ட்ராங்கர் இஸ் தி ஆசிட் அதாவது என்னன்னா the standard state concentration of all species is 1 molarity எப்பயுமே ஸ்டாண்டர்ட்ன்ற வார்த்தை நம்ம வேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ molarity வந்து 1 mA தான் இருக்கும் ஓகே ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் the standard state concentration of all the species 1 m ஸோ இப்போ KA வந்து it is a dimensionless quantity okay dimensionless quantity அப்படின்னா pure quantity ன்னு அர்த்தம் okay so if the acid is weak ஓகே இப்போ நம்ம வீக் ஆசிட்க்கு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ சப்போஸ் இஃப் த ஆசிட் வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா இஃப் த ஆசிட் இஸ் வீக் இஃப் த ஆசிட் இஸ் வீக் ஸோ அதாவது இஃப் த ஆசிட் இஸ் வீக் அப்படின்னா the value of alpha வந்து எப்படி இருக்கும்னா இட்ஸ் less than 1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம வந்து இதை எப்படி கொடுக்கலாம் 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து which is approximately equal to 1 இருக்கும் okay so in that case k is equal to c into alpha square okay k into c into alpha square இங்க k ங்கிறது வந்து it's a ka equilibrium constant for weak acid okay so இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து ஆல்பாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம்னா so which is equal to it's a root of k by c ன்னு இருக்கும் k by c ன்னு இருக்கும் so இப்போ இதுல வந்து நமக்கு தெரியும் so k வந்து it's சப்போஸ் அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவா தான் இருக்கும் ஸோ பர்டிகுலர் ஆசிட்க்கு வந்து த சேம் வேல்யூ தான் இருக்கும் அதாவது ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும் ஓகே ஸோ ஆல்ஃபா வந்து விச் இஸ் இது வந்து ஆல்ஃபாங்கிறது வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by root c okay it's 1 by root c
இப்போ 1 by root c ன்னா என்ன ஆக்சுவலா அந்த ரூட் சிங்கிறது வந்து கான்சன்ட்ரேஷன் தான் இல்லையா? ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அது வால்யூம்ல கொடுக்கணும் அப்படின்னா, அது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு வின்னு கொடுக்கலாம். ஓகே. ஸோ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் வீக் ஆசிட் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் அ வால்யூம் ஆஃப் 1 by root cன்னு கொடுக்கலாம். இல்லைன்னா cன்றதுல நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து பிகாஸ் we know that c which is directly proportional to volumeங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அப்போ the degree of dissociation is nothing but it is proportional to the square root of dilution of weak electrolytes. ஸோ அப்போ அதுதான் வந்து it is definition for equilibrium ionization constant for weak acid. Okay. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வீக் பேஸ்க்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து வீக் ஆசிட். ஸோ இப்போ இதே தான் வரும் வீக் பேஸ்க்கும் வந்து, பட் என்னன்னா கேஏக்கு பதிலாக கேபின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே. ionization constant of weak bases. Of weak base. ஸோ இப்போ வீக் பேஸ் அப்படின்னா சப்போஸ் MOHங்கிறது வந்து நம்ம வீக் பேஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். எம்ங்கிறது வந்து மெட்டல்ங்கிறதுனால MOHன்னு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இஃப் இட் ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா ஆக்வஸில் வாட்டரில் மிக்ஸ் ஆச்சுன்னா ஸோ வில் கெட் M பிளஸ் ஆக்வஸ் அண்ட் தென் OH மைனஸ் ஆக்வஸாக கிடைக்கும். ஓகே. OH மைனஸ் ஆக்வஸ். அகெயின் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து சியா இருக்கும், இங்க வந்து ஜீரோவா இருக்கும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் அட் யூக்லிபிரியத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதே தான் நம்ம ஆசிட்க்கு பார்த்த மாதிரி தான். ஸோ இப்போ இங்க வந்து சி மைனஸ் சி ஆல்ஃபா, இதை தான் நம்ம வந்து சி இன்டூ 1 மைனஸ் ஆல்ஃபான்னு கொடுக்கலாம். ஸோ இங்க வந்து சி ஆல்ஃபாவா இருக்கும், இங்க வந்து சி ஆல்ஃபாவா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த பேஸ் கேபின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா, ஸோ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எம் பிளஸ் அண்ட் தென் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் divided by the concentration of MOH. Okay, the concentration of MOH. So அப்போ வந்து எப்படி கொடுக்கலாம்னா C into alpha into C into alpha divided by C into 1 minus alpha. Somebody is wants to join. One minute. யாரோ ஜாயின் பண்றாங்க நினைக்கிறேன். ஏன் அட்மிட் ஆக மாட்டேங்குது? ஓகே. ஓகே. ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு நம்ம கேஏக்கு பார்த்தது மாதிரி தான் கேபிக்கு வரும். ஸோ இப்போ இங்கே கேபி வந்து விச் இஸ் இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா சி இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகே. சி இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஓகே. ஸோ கேபி வந்து விச் இஸ் டைரக்ட்லி வித் ஹைட்ராக்சில் அயன் கான்சன்ட்ரேஷன். ஸோ இட் இஸ் அ மெஷர் ஆஃப் த பெசிசிட்டி ஆஃப் அ பேஸ். இப்போ இங்க ஆசிட்க்கு பார்த்த மாதிரி தான் இங்கேயும் ஹையர் த வேல்யூ ஆஃப் கேபி more is the basic. இதை மட்டும் நீங்க மறக்க கூடாது. ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹையர் த வேல்யூ ஆஃப் கேபி, ஹையர் த வேல்யூ ஆஃப் கேபி, more basic is the base. Okay, the base வந்து just ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ கேபி. ஸோ இப்போ கேபியும் லைக் கேஏ, கேபி இஸ் ஆல்சோ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஸோ அதாவது பியூர் குவான்டிட்டியா நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து கேபிஏயோட வேல்யூ பார்த்தோம், கேபியோட வேல்யூ பார்த்தோம். நவ் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேஏ அண்ட் கேபி? ஐ ஹோப் தட் யூ ஆர் ஃபாலோயிங் மீ. எனிஒன் ஹாஸ் எனி டவுட்? No, ma'am. Relation between Ka and Kb. Okay, relation between Ka and Kb.
So இப்போ K and KB வந்து how it is related means KB ஓட வேல்யூ நம்ம எடுத்தோம்னா ஸோ இப்போ நம்ம வாட்டரோட தான் கன்சிடர் பண்றோம் இல்லையா ஸோ இட்ஸ் KW by KA ஓகே அதே மாதிரி இப்போ கேயோட KA வேல்யூ வந்து விச் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் KW by KBயா இருக்கும் அதர்வைஸ் KA into KB which is equal to KW. Okay, so this is the relationship between KA and KB. Okay, so it's a relationship. So it's a formula. Okay, okay. Then it's if KA KB is equal to KW, so that is the relationship between ionization constant of weak acid and weak base. அதை நம்ம பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் PK வேல்யூ ஸோ PK வேல்யூனா எப்படி how we are going to calculate this PK வேல்யூ அப்படின்னா ஸோ இப்போ இங்கே Pங்கிறது வந்து ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கோம்னா இட்ஸ் பொட்டன்ஷியல் தான் இல்லையா இட் இஸ் a negative logarithm. Okay, so PKங்கிறது வந்து என்னன்னா the negative logarithm of dissociation constant Kங்கிறது வந்து dissociation constant இல்லைன்னா ionization constant ன்னு சொல்றோம் ஸோ PK அப்படின்னா the negative logarithm of dissociation constant அதாவது இப்போ அதே மாதிரி இப்போ PKA வேல்யூ அப்படின்னா இதை நம்ம எப்படி கொடுக்கலாம்னா இட்ஸ் மைனஸ் log of KA ஓகே இதை எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம்னா நம்ம pH நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ pH is equal to negative logarithm of concentration of H plus ன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ அதே தான் இங்கேயும் ஓகே ஸோ PKA is equal to minus log KA அதே மாதிரி இப்போ PKB நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ PKB which is equal to so negative logarithm of KB okay negative logarithm of KB ன்னு பார்ப்போம் ஸோ இப்போ weak acids have higher okay okay dissociation constant பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா larger value of KA இருந்துச்சுன்னா stronger is the acidன்னு பார்த்தோம் இல்லையா ஆனா இங்க வந்து PKA வேல்யூ வந்து பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா ஓகே ஸோ PKA வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம எப்படி சொல்லலாம்னா வீக் ஆசிட்ஸ் ஹவ் ஹையர் இப்போ PKA வேல்யூ வந்து நிறைய இருந்துச்சுன்னா வீக் ஆசிட்னு அர்த்தம் ஓகே KA வேல்யூ நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் PKA வேல்யூ வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஸோ தட் இஸ் அ வீக் ஆசிட் ஓகே ஸோ அதாவது என்னன்னா வீக் ஆசிட்ஸ் இது அப்படியே சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ இப்போ வீக் ஆசிட்ஸ் ஹையர் PKA value okay higher PKA value so இப்போ KA value நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது வந்து strong acid பட் PKA value ஏன்னா அது வந்து நெகட்டிவ்ல கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதான் ஓகே சிமிலர்லி வீக் பேஸா இருந்துச்சுன்னா PKB வேல்யூ வந்து ஹையரா இருக்கும் ஓகே அப்போ ஃபார் எனி கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் இன் aqueous சொல்யூஷன் ஓகே கான்ஜுகேட் ஆசிட் பேர்னா டிஃபரன்ஸ் வந்து H plus இருக்கும் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் ஃபார் எனி கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் acid base pair in aqueous solution okay in aqueous solution we know that Ka into Kb இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா so Ka into Kb is equal to it's a Kw okay so we know that the Kw value வந்து இது we know that it is which is also equal to 1 into 10 power minus 14 இதெல்லாம் வந்து previous class notesல வந்து இருக்கும் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் பட் நிறைய பேர் வந்து சில பேர் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு டவுட் இருக்கலாம் ஓகே Ka into Kb is equal to it's Kw which is equal to 1 into 10 to the power minus 14 so அப்போ வந்து if you are taking logarithm on both the sides இது எப்படி எடுப்போம் log on both the sides னா it's a log of Ka into Kb Ka into Kb which is equal to it's a log of 1 into 10 power minus 14 okay 1 into 10 power minus 14 so according to the logarithmic rule okay so log
Ka plus log Kb, which is equal to minus 14. Okay, minus 14. I hope that you know this logarithmic rules, right? Mathல படிச்சிருக்கீங்களா? Logarithmic rules படிச்சிருக்கீங்களா? Hello, please answer any one of you. இல்ல மேம். படிக்கலையா? படிக்கலையா? ஸோ அப்ப லாகரிதமிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னா அது நிறைய ரூல்ஸ் இருக்கு. பட் இங்க இருக்கிறத மட்டும் நான் கொடுக்குறேன். படிச்சேன் மேம். ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்ப லாக் வந்து ஏ இன்டு பி, இது வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இதுவும் ஒரு ஃபார்முலா தான். லாக் ஏ இன்டு பியா இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து விச் இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ பிளஸ் லாக் பி. ஓகே, லாக் ஏ பிளஸ் லாக் பி இது வந்து ஒரு ரூல். ஸோ இப்போ இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் ஸோ வி ஆர் ரைட்டிங் ஹியர். ஓகே, அதே மாதிரி இந்த ரூல் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து லாக் இப்போ இங்க 1 into 10 power minus 14 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ மைனஸ், இப்போ சப்போஸ் மைனஸ் ஏன்னு வச்சுக்கோ. இது என்னன்னா இந்த மைனஸ் பவர் இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே அது வந்து ஃப்ரண்ட் அந்த எக்ஸ்பனன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து இந்த முன்னாடி அப்படியே வந்துடும் லாகுக்கு முன்னாடி. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்டு லாக் ஒன். லாக் ஒன் டு த பேஸ் 10 அப்படின்னா வேல்யூ வந்து இதோட வேல்யூ வந்து 1 தான். ஓகே, இதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ தான் வரும். அதுதான் இங்க போட்டிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ரூல் படி தான் இது. இந்த ரூல் படி வந்து ஆக்சுவலா இது. ஓகே, ஸோ இப்போ டேக்கிங் ஆன் நிரஞ்சன், நவ் யூ அண்டர்ஸ்டுட்? எஸ் மேம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து லாக் கேஏ வந்து, ஸோ இப்போ இது ஜஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம் ஃபார் அவர் கன்வீனியன்ட். ஏன்னா அந்த பிஹெச் வேல்யூ கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன இருக்கும்? இப்போ லாக் மைனஸ் லாக் கேஏ. ஓகே, இதுக்கு வந்து பிளஸ், இதையும் மைனஸ் ஆகும், மைனஸ் லாக் கேபி. ஓகே, which is equal to 14 கொடுக்கலாம். ஓகே, what is minus log kb? ஆக்சுவலா இது வந்து it is ka. ஓகே, ஸோ இது வந்து pka இல்லையா? ஸோ pka plus pkb which is equal to 14. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து it is a pka வேல்யூ. ஸோ pka plus pkb நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா which is வேல்யூ வந்து which is equal to 14. ஓகே, இதுவும் வந்து ஒரு ஃபார்முலா தான். ஸோ திஸ் இஸ் தி பிகே வேல்யூ. ஓகேயா? ஸோ இப்போ இந்த பிகே வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஓகேயா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டை அண்ட் பாலிபேசிக் ஆசிட்ஸ் அண்ட் டை அண்ட் பாலிபேசிக் பேசிஸ். பேசிசிட்டி அண்ட் அசிடிட்டி அண்ட் பேசிசிட்டி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அது வந்து பேசிசிட்டி 2வா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இட் இஸ் அ டைபேசிக் ஆசிட். ஓகேயா? டை அண்ட் பாலிபேசிக் ஆசிட்ஸ் அண்ட் டை அண்ட் பாலிபேசிக் polyacidic. ஓகே, polyacidic basis. இப்போ நான் ஐ திங்க் இந்த பேசிசிட்டி அசிடிட்டின்ற நாலேஜ் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா நான் எடுக்கணுமா? anyone wants what is the meaning of this? Do you know? No, please be frank. இத பத்தி நாலேஜ் இருக்கா? அது அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இல்லைன்னா நான் மறுபடியும் எடுக்கணுமா? கொஞ்சம் ரிவைஸ் பண்ண முடியுமா? எஸ். ஓகே, இப்போ வந்து இப்போ பேசிசிட்டி அசிடிட்டின்னு இருக்கு. ஓகே, பேசிசிட்டிங்கிறது வந்து இட் இஸ் ஃபார் ஆசிட். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஆசிட்ல வந்து இப்போ ஆசிட்னாலே நமக்கு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? இப்போ ஆசிட்னாலே காமனா இருக்கிறது எல்லாமே ஹைட்ரஜன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HCl எடுக்கிறோம், இப்போ H2SO4 எடுக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு ஆசிட். அதே மாதிரி H3PO4 இது ஒரு ஆசிட். இப்போ இதெல்லாமே ஆசிட். இப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசிட்ல வந்து எவ்வளோ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா இதுல வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான்
இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, ரீப்ளேசபிள் ஹைட்ரஜனும் ஒன்னு தான். ஓகே, அப்போ அதாவது என்ன அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் ஒன் டைப் ஆஃப் சால்ட்னு தான் அர்த்தம். ஆக்சுவலா பெசிசிட்டினாலே அதுதான். ஓகே, அதுதான் வந்து பெசிசிட்டி. அப்ப இந்த ஆசிடோட பெசிசிட்டின்னு நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேயா, போச்சு, இது ஒண்ணு வந்துரும். ஸோ இப்போ HClனா அதுல ஒரே ஒரு ஆசிட் தான் இருக்கு. அந்த ஒரு ஆசிட் வந்து விச் இஸ் அ ரீப்ளேசபிள் ஒன், அது ஓகே. இப்ப இப்ப H2S அப்ப இதோட பெசிசிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்ப இதோட பெசிசிட்டின்னு பார்த்தோம்னா இது வந்து ரெண்டு 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். அப்ப இதோட பெசிசிட்டி வந்து 2ஆ இருக்கும். இப்ப H3PO4 அப்படின்னா இதோட பெசிசிட்டி வந்து 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இது வந்து 3. ஓகே, இதுலலாம் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. அப்ப இப்போ இப்ப இப்ப இப்போ எத்தனாயிக் ஆசிட் இருக்கு. ஓகே, CH3COOH, இது வந்து எத்தனாயிக் ஆசிட். இதுல வந்து இவ்ளோ ஹைட்ரஜன் இருந்தாலும் 4 ஹைட்ரஜன் இருந்தாலும் ஒன்லி இந்த ஆசிட் குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் வந்து ரீப்ளேசபிள். ஓகே, சோ இப்ப இதோட பெசிசிட்டியும் 1ஆ தான் இருக்கும். ஓகே, பெசிசிட்டி அப்படின்னா அதுதான். இப்ப டை அண்ட் பாலிபேசிக் ஆசிட்ஸ்னா இதுதான் டைபேசிக் ஆசிட். ஓகே, பாலிபேசிக்ங்கிறது இட்ஸ் 3 ஆர் மோர் தென் 3 இருக்கிறது வந்து இட்ஸ் a பாலிபேசிக் ஆசிட். ஓகே, இப்ப அதே மாதிரி இப்ப இது வந்து ஆசிடுக்கு வந்து நம்ம பெசிசிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பேசிஸ்க்கு வந்து நம்ம அசிடிட்டின்னு சொல்லுவோம். இப்ப NaOH எடுத்துப்போம். NaOH வந்து how many OH is there? It's only 1. அப்ப இதோட அசிடிட்டி நம்ம பார்த்தோம்னா இது வந்து இட்ஸ் 1. ஓகே, இதோட அசிடிட்டி வந்து 1. அதே மாதிரி இப்ப CaOH twice, இப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடுனா இட் ஹாஸ் 2 ஹைட்ராக்சில் அயான் இருக்கும். ஸோ அப்ப இதோட அசிடிட்டி நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் 2 இருக்கும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இட் ஹாஸ் 3 இல்லையா. ஸோ இப்போ இது வந்து பாலிபேசிக் பாலி அசிடிக்னா இட்ஸ் மோர் தென் 2 வந்து நம்ம பாலின்னு கூட சொல்லலாம். ஓகே, அதுதான் இங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டை அண்ட் பாலிபேசிக். ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ் வாட் இஸ் பெசிசிட்டி அசிடிட்டினா இப்போ புரியுதா? அண்டர்ஸ்டுட்? ஓகே. Yes, ma'am. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆசிட்ஸ் ஹேவிங் மோர் தென் 1 அயனைசபிள் Yes, ma'am. தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. 1 ஓகேப்பா, 1 அயனைசபிள் ஆர் 1 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அப்படின்னா தான் அது வந்து பாலிபேசிக் இல்லைன்னா பாலிப்ரோட்டிக் அப்படி பேசிக்னு சொல்லலாம், இல்லைன்னா புரோட்டிக்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து இப்போ 2னா இப்போ நம்ம பார்க்க போறது வந்து டை அண்ட் பாலி தான். இப்போ 2 வந்து நம்ம சல்ஃபூரிக் ஆசிட்னு கொடுத்துருக்கோம். மினரல் ஆசிட்ல வந்து சல்ஃபூரிக் ஆசிட். பட் இதே இது வந்து ஆர்கானிக் ஆசிட்ல நம்ம கொடுக்கணும்னா ஆக்சாலிக் ஆசிட் கூட நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம்னா COOH twice. ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் ஃபார்முலா ஃபார் ஆக்சாலிக் ஆசிட் வந்து இதுதான். ஓகே, அப்ப இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இப்போ இதோட வந்து பெசிசிட்டி வந்து 2ஆ இருக்கும். ஓகேயா, பாஸ்பாரிக் ஆசிட்க்கு 3ஆ இருக்கும். ஸோ இப்போ இந்த அயனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அயனைசேஷன் ரியாக்ஷன் ஃபார் அ டைபேசிக் ஆசிட், சப்போஸ் இது வந்து ஒரு டைபேசிக் ஆசிட் வந்து H2X நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கேன், இதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து 2 ஸ்டெப்ல நடக்கும். இதனோட அயனைசேஷன் வந்து 2 ஸ்டெப்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து விச் இஸ் இன் யூக்லிபிரியம் வித் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து H பிளஸ் ஆகும் அண்ட் H இன்னொன்று வந்து என்ன ஆகும்னா பிளஸ் HX மைனஸ் ஆகும், ஸ்பிளிட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ செகண்ட் ஸ்டெப்ல வந்து என்ன ஆகும்னா இந்த ஹெச்எஸ் எக்ஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, ஆக்வஸ், இப்போ இதுலேருந்து வந்து இன்னொரு நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஹெச் பிளஸ். ஓகே, எல்லாமே ஆக்வஸ் தான். ஆக்வஸ்ல தான் வந்து நமக்கு வந்து அயான்ஸா வந்து ஸ்பிளிட் ஆக முடியும். இங்க வந்து என்ன ஆகும்னா எக்ஸ் 2 மைனஸ். ஓகே, எக்ஸ் வந்து 2 மைனஸா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இந்த 2 ரியாக்ஷனுக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எழுதணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து KA1 வச்சுக்கலாம். ஓகே, KA1னா அதுக்கு எப்படி எழுதுவோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HX மைனஸ் எழுதுவோம் இல்லையா, X மைனஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2X இல்லையா. இது வந்து KA1, அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. இது செகண்ட் ஸ்டெப்புக்கு அப்படின்னா KA2 எழுதுவோம், which is equal to concentration of H plus then
concentration of X2 minus, okay, X2 minus, then concentration of H2X. இதுதான் வந்து வேல்யூ ஃபார் இதாவது யூக்லிபிரியம் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து Ka1 அண்ட் Ka2ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஆசிட் H2X டைபேசிக் ஆசிட்க்கு. ஓகேயா? ஸோ இப்போ இப்படிதான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுல கண்டுபிடிக்கும் போது எப்படின்னா எப்படி இருக்கும் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா Ka1ஓட வேல்யூ வந்து இட்ஸ் கிரேட்டரா இருக்கும். ஓகே, Ka1 which is greater than Ka2. ஓகே, Ka2வா இருக்கும் which is greater than இப்போ சப்போஸ் ஒரு ஆசிட்க்கு வந்து A3 இருந்துச்சுன்னா அது வந்து இட்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகே, அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் த K வேல்யூ வந்து Ka1க்கு நிறைய இருக்கும், அப்புறம் Ka2க்கு, அப்புறம் Ka3. ஓகே, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் வெரி மோர் டிஃபிகல்ட் டு ரிமூவ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான் ஃப்ரம் ஏ நெகட்டிவ் அயான். இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்ல வந்து இந்த ஸ்டெப்ல இதுல இருந்து தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் அயானை வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, அது வந்து கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால ஸோ அதனோட வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் பாலிபேசிக்கா டைபேசிக்கா இருந்துச்சுன்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம இதே மாதிரி தான் நம்ம பேஸ்க்கும் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பிகேஏ வேல்யூ ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எல்லாமே பார்த்தோம். பட் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆசிட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இப்போ ஒரு ஆசிட் ஸ்ட்ரென்த் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா what are the factors which affect the acid strength? Okay, the factors affecting acid strength. Acid strength அதாவது ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் HA பாண்ட். ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் HA பாண்ட். HA பாண்ட்னா HX ஆர் ஏங்கிறது வந்து ஆசிட். இப்போ HA பாண்ட். ஓகே, இந்த பாண்ட் ஓட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அந்த அஃபெக்ட் பண்ணும். செகண்ட் வந்து polarity ஆஃப் HA பாண்ட். polarity of HA bond. polarity of HA bond அப்படின்னா நமக்கு வந்து polarity of HA bondனா எப்போ வந்து polarity இருக்கும் அப்படின்னா இந்த A அதாவது இந்த ஏவோ இல்லை எக்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கும்போது polarity will be more. ஓகே, polarity will be more. இப்போ வந்து ஹெச்எஃப்க்கு வந்து polarity வந்து நிறைய இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ ஹெச்எஃப்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹெச்எஃப் வந்து which has more electronegative. அப்போ என்ன ஆகும்னா ஈஸியா இட் புல்ஸ் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, அப்போ இதுக்கு வந்து polarity வந்து நிறைய இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் HA பாண்ட் ஒன்று, polarity ஆஃப் பாண்ட் ஒன்று. இந்த polarity வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா ஹெச்எஃப் வந்து இட்ஸ் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் இல்லையா? நம்ம இப்படி கொடுக்கலாம். ஓகே, இந்த இதோட லென்த் வந்து கம்மி. ஏன்னா சைஸ் இது பேஸ்ட் ஆன் சைஸ் பொறுத்தும். ஒன்று ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், இன்னொன்று வந்து சைஸ். ஸோ சைஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஹெச்எஃப் வந்து இட்ஸ் எஃப் வந்து ஸ்மால் சைஸ் இல்லையா? ஸ்மால் சைஸ், தென் சிஎல், தென் பிஆர், தென் ஹெச்ஐ. ஓகே, ஸோ பட் த டெண்டன்சி டு புரோட்டான் இன்க்ரீசஸ். நீங்கள் நம்ம இந்த பொலாரிட்டிக்கு வந்து நம்ம ரெண்டு விதமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒன்று சைஸு, இன்னொன்று வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இப்போ வந்து ஃப்ளூரின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ஸ்மால் சைஸ் ஒன்று. ஸோ அப்போ அந்த வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னன்னா பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா அது பிரேக் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னென்ன அந்த அளவுக்கு ஹைலி ரியாக்டிவ்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ஹெச்எஃப் which is next வந்து it is HCl. okay, then it's a HBr, then it's HI. HI ல வந்து அயோடைடு வந்து நமக்கு தெரியும், it's a
சைஸ் வந்து லார்ஜர் கம்பேர் இந்த ஹாலஜன் இதுலயே. இப்ப சைஸ் வந்து இப்ப ஹைட்ரஜன் வந்து இந்த சைஸ் அப்படின்னா, சப்போஸ் ஃப்ளூரின் வந்து இந்த சைஸ்ல இருக்கும்னு வச்சுப்போம். ஓகே. அதே மாதிரி இப்ப ஹெச்ஐ எடுத்தோம், ஹைட்ரஜன் வந்து இதே சைஸ் தான். பட் அயோடைடு வந்து இந்த சைஸ்ல இருக்கும். ஸோ அப்போ வந்து பாண்ட் வந்து வீக்கா இருக்கும். ஸோ அப்போ வந்து இது ஈஸியா வந்து பிரேக் ஆகும். ஈஸியா பிரேக் ஆச்சுன்னா என்ன? அது வந்து ரியாக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இத வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிய வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றத விட சயின்ஸ் வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஈஸி. ஓகே. அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ். ஓகே. ஓகே. இப்ப அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் குரூப் இது வந்து ஹாலஜன் குரூப் இல்லையா? இது வந்து 17th குரூப். இப்ப 18th குரூப்ல பார்த்தாலும் 18த்லயும் வந்து ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணும் இல்லையா? ஆக்ஸிஜன் இருக்கு, சல்ஃபர் இருக்கு, செலீனியம் இருக்கு. ஸோ இப்போ அதுவும் வந்து இப்படிதான். ஆக்ஸிஜன் வந்து இட் இஸ் H2O. அசிடிக் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா இதுதான் H2S. ஓகே. H2S. Then it's a selenium, H2Se. It's based on size. Okay. So along a period of the periodic table, the acidic strength is decided by the polarity of HA bond. Okay. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆட்டம் இந்த ஏ வந்து இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் திஸ் இன்க்ரீசஸ் த பொலாரிட்டி சார்ஜ் விச் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதுதான் நீங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சைஸ் வச்சு கூட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ இது வந்து ஒரே குரூப்ல இருக்கிறதுனால நீங்க சைஸ் வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். பட் இந்த பொலாரிட்டி ஆஃப் பாண்டே வந்து வேற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேற வேற குரூப்ல எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப CH4, இப்ப NH3, இப்ப வந்து H2O, தென் HF, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தான் யூஸ் பண்ணணும். இப்ப நமக்கு வந்து இதுதான் ஆசிட் இது அப்படிங்கிறது வந்து தெரியும், இது பேசிக் அப்படிங்கிறது தெரியும். பட் ஸ்டில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இதுக்கு இந்த ஃபோருக்குள்ள வந்து இதுதான் வந்து ஹைலி அசிடிக் இல்லையா? ஹைலி அசிடிக். ஸோ அப்போ வந்து இப்படிதான் வரும். ஸோ அப்போ வந்து என்னன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அண்டர்ஸ்டுட். Electronegativity increases, acidic strength is also increased. It also increases. Okay. Okay. இப்போ next topic பார்த்தோம்னா next ஒரு topic, it's a common ion effect. Okay. Common ion effect. ஸோ இப்போ இந்த அயனைசேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ்ன்னு நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அதில் வந்து எப்படி காமன் அயான் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு இந்த டிகிரி ஆஃப் இப்போ காமன் அயான் எஃபெக்ட்னா என்னன்னா இப்போ இந்த டிகிரி ஆஃப் அயனைசேஷன் பார்த்தோம் இல்லையா? ஃபார் அன் எலக்ட்ரோலைட் ஆஃப் வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸ் இஸ் சப்ரஸ்ட், ஓகே, பை தி அடிஷன் ஆஃப் அனதர் எலக்ட்ரோலைட் கண்டெய்னிங் காமன் அயான். ஓகே. அதுதான் வந்து இட்ஸ் அ காமன் அயான் எஃபெக்ட். இப்போ வந்து ஒரு ஆசிடோ ஒரு வீக் பேஸோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதோட டிசோசியேஷன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து கம்மியாகும். எப்ப அப்படின்னா அடிஷன் ஆஃப் அந்த இதுல வந்து அதுவே ஒரு எலக்ட்ரோலைட்லாம் அதுல இன்னொரு எலக்ட்ரோலைட்டை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது, ஓகே, ஒரு காமனா ஒரு அயன் இருக்கிறது வந்து ஆட் பண்ணும்போது அதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து கம்மியாகும். அதுதான் வந்து இட் இஸ் அ common ion effect. Okay, the degree of ionization of an electrolyte of a weak acid or a weak base is suppressed by the addition of another electrolyte which contains a common ion. அதுதான் வந்து இட்ஸ் அ காமன் அயான் எஃபெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ HAC இது வந்து ஒரு ஆசிட்னு வச்சுப்போம், இது வந்து ஒரு வீக் ஆசிட்னு வச்சுப்போம். லெட் இட் பி வீக் ஆசிட். ஓகே. ஸோ திஸ் இஸ் வீக் ஆசிட். இப்போ இது வந்து எப்படி அயனைஸ் ஆகும் அப்படின்னா ஸோ விச் இஸ் HAC அண்ட் aqueous H plus
ப்ளஸ் ஏசின்னு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஏசி மைனஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம கேஏ நம்ம எழுதணும் அப்படின்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் எழுதணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் அண்ட் தென் இட்ஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏசி மைனஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஏசி இல்லையா? ஸோ இப்போ இஃப் இதுல வந்து சப்போஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் இஃப் இன் அனதர் எலக்ட்ரோலைட் சப்போஸ் விச் ஹேஸ் ஹெச் பிளஸோ இல்லைன்னா ஏசியோ இருந்துச்சு, அதை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணணும் அப்படின்னா ஓகே இட் வில் இன்க்ரீஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் ஆர் ஏசி. சப்போஸ் இந்த இதுல வந்து நம்ம ஒரு ஹெச் பிளஸையோ இல்லைன்னா ஏசி மைனஸையோ ஆட் பண்ணோம்னா அதோட கான்சன்ட்ரேஷன் டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ இன் ஆர்டர் டு கீப் கேஏ கான்ஸ்டன்ட் இதை கான்ஸ்டன்டா வைக்கிறதுக்காக அதோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஏசி மஸ்ட் இன்க்ரீஸ். ஓகே தட் இஸ் த எக்லிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் இந்த பக்கமா ஷிஃப்ட் ஆகும். சப்போஸ் நீங்க வந்து இதை லீசாட்லர் பிரின்சிபல் வச்சும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இதுவோ இல்லைன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இதையோ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்? இது கன்சியூம் ஆகிற மாதிரி தான் அது மூவ் பண்ணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா அன்டிசோசியேட்டட் ஆசிட் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஓகே அதுதான் வந்து இட்ஸ் அ காமன் அயன் எஃபெக்ட். அண்டர்ஸ்டுட்? புரியுதாப்பா? எஸ். இது வந்து நீங்க லீசாட்லியர் பிரின்சிபல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இதை ஈஸியா பண்ணலாம். இப்போ இதோட கான்சென்ட்ரேஷன் காமன் அயன் எஃபெக்ட்னா என்ன சொன்னோம்? இந்த இந்த ஆசிடுக்குள்ள இதுலயே இருக்கிற காமன் அயான் வந்து இன்னும் இருக்கிற இன்னொரு எலக்ட்ரோலைட்டை ஆட் பண்ணும்போது அந்த கேஏ வேல்யூ வந்து சப்ரஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? கேஏ வேல்யூல டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இது வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் நம்ம ஆல்ஃபாங்கிறது வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த வேல்யூ வந்து சப்ரஸ் ஆயிரும். ஸோ இப்போ அதுதான் வந்து இப்போ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கன்சியூம் ஆகிற மாதிரி தான் வந்து ஷிஃப்ட் ஆகும் ஈக்குவேஷன் இல்லையா? அப்ப வந்து இது கன்சியூம் ஆகிற மாதிரி ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் நடக்கும். பேக்வர்ட் ரியாக்ஷன் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் அன்டிசோசியேட்டட் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஸோ தட் இஸ் காமன் அயான் எஃபெக்ட். அண்டர்ஸ்டுட்? ஜஸ்வந்த் புரியுதா? யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே ஷால் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக்? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்ல மேம். ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட் அண்ட் தேர் பிஹெச் ஆஃப் தேர் சொல்யூஷன் எப்படின்னு பார்க்கலாம். hydrolysis of salts and the pH of their solution. Okay. இப்போ சால்ட்னு நமக்கு தெரியும். சால்ட் விச் இஸ் த ரிசல்ட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இப்போ ஹைட்ராலிசிஸ் சால்ட் ஹைட்ராலிசிஸ்னா என்னன்னா the process of interaction of cation or anion or both okay provided by salt with water தான் வந்து இட்ஸ் ஹைட்ராலிசிஸ். அதாவது என்னன்னா இந்த சால்ட் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்றோம் இல்லையா? அப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும் பிட்வீன் தி கேட்டயான் அண்ட் ஆனியான். அதுதான் வந்து இட் இஸ் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட். ஓகே ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து திஸ் ப்ராசஸ் அதாவது இந்த ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் வந்து இட்ஸ் டெஃபினட்டா வந்து இட் அஃபெக்ட்ஸ் தி பிஹெச் ஆஃப் தி சொல்யூஷன். Okay depending on the nature of the acid and base from which a salt is formed, the salts are categorized in four category இருக்கு. அது நமக்கு தெரியும். salt of strong acid strong base ஒன்னு, weak acid strong base ஒன்னு, strong acid weak base ஒன்னு, weak acid weak base ஒன்னு. ஸோ இப்போ மொத்தமா வந்து இட்ஸ் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சால்ட் இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிஹெச் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது சால்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஓகே ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். இப்போ இது ப்ரொடியூஸ் பண்ற சால்ட்டுக்கு வந்து எப்படி பிஹெச் இருக்கும்? இப்போ இந்த கேட்டயான்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ஸ்ட்ராங் பேசஸ், பேஸ்ல இருந்து தான் கேட்டயான் வரும். அதே மாதிரி ஆனியான்ஸ் வந்து which is obtained from strong acid இது வந்து they do not hydrolyze.
அது வந்து ஹைட்ரலைஸ் ஆகாது. இட் இன்வால்வ்ஸ் ஒன்லி அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நோ ஹைட்ராலிசிஸ். ஓகேயா? ஸோ த சால்ட் ஃபார்ம்டு பை தீஸ் அயான்ஸ் லைக் NaCl, NaNO3. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. நாட் ஹைட்ரலைஸ்ட் பை வாட்டர் அண்ட் ஹென்ஸ் த சொல்யூஷன் ஆஃப் சச் சால்ட் ரிமைன் நியூட்ரல். இது வந்து நியூட்ரலா இருக்கும். பிஹெச் வந்து இதுக்கு வந்து நமக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதுக்கு ரீசன் வந்து நமக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு ரீசன் வந்து இதுதான். இதோட பிஹெச் வந்து 7ஆ தான் இருக்கும். இட்ஸ் நியூட்ரல். பிஹெச் 7 இருந்தாலே அது வந்து நியூட்ரல் தான். ஸோ அப்போ ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ்ல கிடைக்கிற சால்ட் வந்து நியூட்ரலா தான் இருக்கும். அதாவது NaCl, இப்போ NaNO3. NaNO3னா NaOHும் நைட்ரிக் ஆசிடும் சேர்ந்து கிடைக்கிற ஆசிட். ஸோ அதே மாதிரி இப்போ BaCl2, பேரியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும். ஸோ இப்போ இந்த சால்ட்டுக்கெல்லாம் வந்து பிஹெச் வந்து 7ஆ இருக்கும். ஏன் 7ஆ இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஆசிட் இது இது இட் ப்ரொடியூசஸ் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ விச் இஸ் தே டு நாட் ஹைட்ரலைஸ். அதனால தான். ஓகே, தே டு நாட் ஹைட்ரலைஸ். Ions of these salt do not hydrolyze in water. அதுதான் வந்து it's a reason. Hydrolyze in water. ஸோ இப்போ அதனால அதோட pH வந்து நமக்கு வந்து 7ஆ இருக்கும். இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ். இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து வீக் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ். இப்போ சப்போஸ் வீக் ஆசிட் வந்து வீக்கா இருக்கு. பட் வீக் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். அப்பயும் நமக்கு சால்ட் கிடைக்கும் இல்லையா? அப்ப அந்த சால்ட்டுக்கு வந்து எப்படி இது என்ன சால்ட்டா இருக்கும்? கண்டிப்பா இது வந்து இட்ஸ் அ பேசிக் சால்ட் இல்லையா? இது வந்து பேசிக் சால்ட்டா இருக்கும். இது நமக்கு தெரியும். ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும்போது பேசிக் கேரக்டர் நிறைய இருக்கிறதுனால ஸோ வி ஆர் கெட்டிங் பேசிக் சால்ட் தான் இருக்கும். இட்ஸ் பட் அதே மாதிரி பிஹெச் வந்து இட்ஸ் கிரேட்டர் தென் 7ஆ இருக்கும். பட் அது ஏங்கிறது தான் நம்ம இப்போ ரீசன் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் திஸ் இஸ் பேசிக் சால்ட்டுங்கிறதுனால நம்ம பிஏனே எடுப்போம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகும்? பி பிளஸ் ஆகும், ஏ மைனஸ் ஆகும், ஸ்பிளிட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ இந்த பி பிளஸ் அண்ட் ஏ இது இருக்கு இல்லையா? இது வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். அது ஆல்ரெடி நம்ம அங்க பார்த்தது வந்து அந்த அயான்ஸ் வந்து ஹைட்ரலைஸே ஆகாதுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப இதுல வந்து பி பிளஸ் அண்ட் ஏ மைனஸ் வந்து வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா, ஓகே, வாட்டர்ல மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த HA இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா HA கிடைக்கும் பிளஸ் BOH கிடைக்கும். ஓகே, HAவும் BOHும் கிடைக்கும். இது வந்து H பிளஸ் அண்ட் OH மைனஸ் ஸ்பிளிட் ஆகும். OH மைனஸ் இதுக்கு போகும். இது வந்து HAஆ இருக்கும். ஸோ திருப்பி வந்து இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஆனியோனிக் ஹைட்ராலிசிஸா இருக்கும் அது. ஓகே, இது வந்து ஆனியோனிக் ஹைட்ராலிசிஸா இருக்கும். இது ஏன் ஆனியோனிக் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா, இப்ப இது நம்ம வந்து இப்படியும் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த A மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த A மைனஸ் ஸோ விச் இஸ் இது வந்து இட்ஸ் வாட்டர்ல மிக்ஸ் ஆகும்போது, இது வந்து சப்போஸ் வாட்டர்ல மிக்ஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து HAவும் OH மைனஸ் ஆகும் தான் இருக்கும். OH மைனஸும் கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த இது BOHங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸா இருக்கிறதுனால இது வந்து ரிமைன்ஸ் கம்ப்ளீட்டா வந்து டிசோசியேட் ஆயிரும். ஓகே, இது வந்து வீக் ஆசிட்ங்கிறதுனால அது அந்த ஆசிட் வந்து அப்படியே இருக்கு. ஓகே, இது வந்து பேஸுங்கிறதுனால ஃபுல்லா வந்து டிசோசியேட் ஆயிடுறதுனால இது வந்து இட்ஸ் அன் ஆனியோனிக் ஹைட்ராலிசிஸ். ஓகே, so this is anionic hydrolysis. ஆனியோனிக் ஹைட்ராலிசிஸா இருக்கிறதுனால யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எதுக்கு எழுதுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு தான் வந்து இது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து அயனைஸ் ஆயிருது. ஓகே, ஸோ அதனால இதுக்கு தான் நம்ம வந்து யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து இந்த ரியாக்ஷனுக்கு தான் நம்ம எழுதுவோம். ஓகேயா? ஹைட்ரோலிசிஸ். So, அப்போ equilibrium constant K which is equal to concentration of HA and then the concentration of OH minus, okay, OH minus divided by the concentration of A minus. வாட்டர் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம சேர்க்க மாட்டோம். ஓகே, ஸோ அப்போ கே இதில் வந்து இப்போ கேன்னு ஆக்சுவலாக கேங்கிறாம இப்போ நம்ம இந்த கேபின்னு கொடுப்போம்.
ஏன்னா இது வந்து பேசிக் சால்ட் தான் இல்லையா? ஸோ பேஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ விச் இஸ் Kb is equal to H concentration of Ha into concentration of OH minus divided by the concentration of A minus. ஸோ இப்போ இங்க வந்து A minus இப்போ இந்த Kbங்கிறது equilibrium constant அது ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, equilibrium constant நம்ம சொல்றதுதான் இது வந்து ஹைட்ராலிசிஸ் பத்தி படிக்கிறதுனால இது வந்து ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா pH வந்து இட் இஸ் லெஸ் தென் 7R. சாரி, கிரேட் பேசிக் சால்ட் இல்லையா? ஸோ pH வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் 7R. Understood? ஸோ ஹலோ, போர்ட் தெரியுதாப்பா? Yes, ma'am. தெரியும். Okay, so its pH it's greater than 7. Okay. இப்ப இப்ப third type of salt நம்ம பார்த்தோம்னா strong acid versus weak base. Strong acid versus weak base. ஸோ இப்போ நமக்கு தெரியும் வீக் வந்து பேஸ் வந்து வீக்காக இருக்கிறதுனால ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஒன்லி இட்ஸ் அன் அசிடிக் சால்ட் இல்லையா? அசிடிக் சால்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்தோம்னா ஸோ பிஏ வந்து ஸோ விச் இஸ் ஸ்பிளிட்டஸ் பி பிளஸ் ஏ மைனஸ். ஓகே, பி பிளஸ் அண்ட் ஏ மைனஸாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஆசிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கம்ப்ளீட் அயனைசேஷன் நடந்துரும். ஓகே, கம்ப்ளீட் அயனைசேஷன் நடந்துரும். ஸோ அப்போ வந்து இட்ஸ் B plus H2O which is equal to which is an equilibrium with BOH நமக்கு கிடைக்கும். தென் H plus இருக்கும். H plus மட்டும்தான் இருக்கும். ஏன்னா BOH அது வந்து கம்ப்ளீட்டா ஆசிட் வந்து கம்ப்ளீட்டா வந்து அயனைஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து கேட்டயோனிக். அதே மாதிரி தான் அது எல்லாமே. பட் இது வந்து இட்ஸ் அ கேட்டயோனிக் ஹைட்ராலிசிஸ். கேட்டயோனிக் ஹைட்ராலிசிஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம KB எழுதணும்னா ஸோ விச் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus then the concentration of BOH divided by the concentration of B plus. Concentration of B plus. ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம pH நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் லெஸ் தென் 7. It is less than 7 ஆகும். ஓகேயா? இது வந்து தேர்ட் டைப். இப்போ ஃபோர்த் டைப் தான் நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த சால்ட் வந்து இட்ஸ் ஃபார்ம்டு வென் வீக் ஆசிட் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். இப்போ இதுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் சால்ட் வந்து நமக்கு கிடைக்கும்? வீக் ஆசிட், ஃபோர்த் டைப் இது. ஓகே, வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். Weak acid and weak base. ஸோ இப்போ இதில் இந்த salt other than halide, sulfates, nitrates of metals. அதாவது இந்த salt other than halides, sulfate, nitrates of sodium and potassium. ஓகே, அதை தவிர மற்றது எல்லாமே வந்து இட்ஸ் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ்ல தான் வரும். இன் aqueous solution of such a salt வந்து எப்படி அந்த மாதிரி சால்ட் வந்து எப்படி இருக்கும்னா அது பி பிளஸ் நம்ம இதுல இருந்தே பார்க்கலாம். பி பிளஸ் அண்ட் ஏ மைனஸ். ஸோ இப்போ இதை வாட்டர்ல மிக்ஸ் ஆகும்போது நமக்கு இது வந்து ரெண்டுமே வீக்கா இருக்கிறதுனால ஸோ இப்போ ரெண்டு அன்டிசோசியேஷனா வந்து பேஸும் இருக்கும் ஆசிடும் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வீக் இல்லையா? எதுவுமே ஸ்ட்ராங் இல்லைங்கிறதுனால ரெண்டுமே இதுல வந்து இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஹியர் அதாவது கேட்டயான் அண்ட் ஆனியான் போத் அண்டர்கோ ஹைட்ராலிசிஸ். ஓகே, ஸோ இப்போ இங்க ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் BOH, concentration of BOH and then the concentration of HA divided by divided by the concentration of B plus and then the concentration of A minus.
ஓகே. ஸோ இப்ப இதுக்கு பிஹெச் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? பிஹெச் விச் இஸ் ஈக்குவல் டூ நமக்கு பிஹெச் வந்து நமக்கு இது வந்து ஈஸி இது வந்து இது வேல்யூ வந்து நம்ம மாறும். ஸோ எப்படி இதுக்கு கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, பிஹெச் விச் இஸ் ஈக்குவல் டூ 1/2 ஆக்சுவலா இது வந்து கேபி. ஓகே. ஸோ 1/2 இன்டு பிகேடபிள்யூ. ஓகே. பிகேடபிள்யூ வேல்யூ அண்ட் தென் பிகே வேல்யூ. ஓகே. மைனஸ் பிகேபி. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பேசிஸ்ல தான் வந்து நம்ம வந்து இதோட இத வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ அதனால தான் வந்து நீங்க லோயர் கிளாஸஸ்லாம் படிச்சிருப்பீங்க. சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ்னா, அது வந்து சால்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கும். அசிடிக் சால்ட்டாவும் கிடைக்கும், பேசிக் சால்ட்டாவும் கிடைக்கும், இல்ல நியூட்ரலாவும் கிடைக்கும் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு ரீசன் வந்து இந்த பிஹெச் வேல்யூ பேஸ் பண்ணி இருக்கிறதுனால தான். எக்ஸ்கியூஸ் மீ. அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் இந்த பிஹெச் வந்து ஒரு சால்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து பிஹெச் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேயா? இப்போ இன்னும் ஒரு டாபிக் பார்ப்போம் இன்னைக்கு. பஃபர் சொல்யூஷன். பஃபர் சொல்யூஷன் என்னன்னு ஐ திங்க் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த லெசன் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பஃபர் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு அப்புறம் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் த கிளாஸஸ். நான் ரிவிஷன் தான் பண்ண போறேன். ஹைட்ரோகார்பன் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக்ல தான் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ தயவுசெய்து அதனால கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படியே உங்களுக்கு வந்து 12th வந்து வர போர்ஷன்ஸ் மட்டும் நான் நல்லா ரிவைஸ் பண்ண போறேன். அவ்வளவுதான். பஃபர் சொல்யூஷன்ஸ். வாட் இஸ் பஃபர் சொல்யூஷன்ஸ்? இப்போ இந்த சொல்யூஷன் பஃபர் சொல்யூஷன் என்னன்னா, இந்த சொல்யூஷன்ஸ் தட் ரெசிஸ்ட் change in their pH on dilution, okay, or an addition of small amount of acids or alkalis are called buffer solution. அதாவது ஒரு ஆசிடியோ ஒரு ஆல்கலியோ வந்து ஒரு சொல்யூஷன்ல வந்து ஆட் பண்ணும்போது pHல வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஸோ தட் இஸ் அ பஃபர் சொல்யூஷன். ஓகே. the solutions that resist change in their pH on dilution or on addition of acids and bases, which is called a buffer solution. Okay. And the ability of a buffer solution to resist changes in pH on adding acids and base is called buffer action. ஸோ இப்போ அது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து இட் இஸ் அ பஃபர் ஆக்ஷன். ஓகே. ஸோ இப்போ இந்த பஃபர் சொல்யூஷன்லையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பஃபர் சொல்யூஷன் இருக்கு. ஸோ இப்போ அது 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நேச்சுரல் பஃபர், ரெண்டாவது வந்து இட்ஸ் அசிடிக், அண்ட் தேர்ட் ஒன் இட் இஸ் அ பேசிக் பஃபர். ஓகேயா? பஃபர் சொல்யூஷன் என்னன்னு தெரியல. இப்போ pH வந்து சேஞ்ச் ஆகாது. an addition of an acids and bases இருந்தாலும் சரி, on dilution also. Okay. that is a buffer solution. so இப்போ இதுல பார்த்தோம்னா, so we have 3 types. first வந்து it is a neutral. it's a neutral, sorry, it's a natural. it's a natural buffer. Okay. natural buffer னா என்னன்னா, இந்த it is actually it is a salt of weak acid and weak base. okay. weak acidக்கும் weak baseக்கும் இந்த சால்ட் வந்து ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இட்ஸ் அ நேச்சுரல் பஃபர். சால்ட் ஆஃப் வீக் ஆசிட், நான் WAன்னு போடுறேன். வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். இப்போ வீக் ஆசிட் வீக் பேஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சால்ட் வந்து வீக் ஆசிட் வந்து எத்தனாயிக் ஆசிட்னு எடுக்கலாம். வீக் பேஸ் வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு எடுத்தோம்னா இட் இஸ் அ CH3COONA. CH3COO, sorry, not Na, it's NH4. so this is ammonium acetate. okay. இது வந்து it's a natural buffer. இப்போ செகண்ட் வந்து it's an acidic buffer. what is acidic buffer? acidic buffer na, it is a mixture of weak acid and its conjugate base. okay. it is a mixture of weak acid and
its conjugate base. Its conjugate base, um, or salt with a strong base. Okay. um, இப்போ um, strong. ஒரு நிமிஷம். இப்ப இதுக்கு வந்து நம்ம எப்படி இத குடுக்கலாம் அப்படின்னா, இப்ப இட்ஸ் a mixture of weak acid in its conjugate base ன்னு குடுக்குறோம். Conjugate base அப்படின்னா ஆக்சுவலா இப்ப சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ அப்ப அதுதான் இதுக்கு வந்து கான்ஜுகேட் பேஸா இருக்கும். அப்ப மிக்சர் ஆஃப் வீக் ஆசிட் அப்படின்னா, ஸோ இப்போ திஸ் இஸ் வீக் ஆசிட் CH3, இப்போ COOH, எத்தனாயிக் ஆசிட். ஓகே, ஸோ வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னா, இப்போ இதுக்கு கான்ஜுகேட் பேஸா இருக்கும்போது இட்ஸ் CH3COONA, ஸ்ட்ராங் ஆசிட், அதாவது ஸ்ட்ராங் பேஸோட சால்ட்டா இருக்கும். ஓகே, அதுதான் வந்து இட் இஸ் அ கான்ஜுகேட் பேஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து பிஹெச் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் பிஹெச்க்கு வந்து இட்ஸ் அரௌண்ட் இட்ஸ் 4.75 இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் அசிடிக் கேரக்டர் இருக்காது, பட் பேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ வீக் அதோட அசிடிக் கேரக்டர் தான் இருக்கும். அப்ப அப்ப என்னன்னா, இதை நம்ம ஆட் பண்ணனா கூட இந்த வீக் ஆசிடோட அந்த பிஹெச் வந்து சேஞ்ச் ஆகல. ஓகே, வீக் ஆசிடோட பிஹெச் வந்து சேஞ்ச் ஆகாததுனால அது வந்து இட்ஸ் an acidic buffer. ஓகேயா? அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த பிஹெச் ஆஃப் இந்த மாதிரி அசிடிக் பஃபர்ல வந்து பிஹெச்சோட வேல்யூ வந்து எப்பவுமே லெஸ் தென் 7 தான் இருக்கும். ஏன்னா அசிடிக் பஃபர் இல்லையா? ஸோ அதனோட வேல்யூ வந்து இட்ஸ் லெஸ் தென் 7 தான் இருக்கும். ஸோ அப்போ பிஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு, okay, it's அதாவது pH of acidic buffer which is equal to pKa. Okay, it's a pKa which is equal to, it's a log of, okay, it's a log of concentration of salt, concentration of salt divided by the concentration of acid. இப்போ இந்த Kaங்கிறது வந்து நமக்கு தெரியும் dissociation constant of the acid. Okay, dissociation constant of acid. Dissociation constant of acid. Okay. ஸோ இப்போ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த எத்தனாயிக் ஆசிட் இது வந்து எப்படி இப்போ இதோட மெக்கானிசம் இது எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம என்ன சொல்யூஷன் எடுத்திருக்கோம், மிக்சர் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் அண்ட் சோடியம் எத்தனாயேட் எடுத்திருக்கோம் இல்லையா? இது எப்படி வந்து டிசோசியேட் ஆகும் அப்படின்னா, ஸோ we know that எத்தனாயிக் ஆசிட் வந்து எப்படி டிசோசியேட் ஆகும். ஸோ CH3COOH இது வந்து ஈக்லிபிரியத்தில் தான் இருக்கும் இல்லையா? CH3 ஏன்னா வீக் ஆசிட் பார்ஷியல் அயனைசேஷன் தான் இருக்கும். ஸோ இது CH3COO மைனஸ் H பிளஸ் தான் வந்து டிசோசியேட் ஆகும். பட் இந்த இது வந்து இப்ப இந்த சால்ட் எடுத்தோம் அப்படின்னா, இதோட சால்ட் எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங், இது பேசிக் சால்ட். ஏன்னா ஸ்ட்ராங் வந்து பேஸா யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இதுல வந்து அப்ப என்னன்னா பேசிக் சால்ட் அப்படின்னா இது ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப கம்ப்ளீட் அயனைசேஷன் நடக்கும். ஸோ அப்ப இந்த ரியாக்ஷன் will move only forward. ஓகே, இது வந்து கம்ப்ளீட் அயனைசேஷன்ங்கிறதுனால எப்படி வந்து ஸ்பிளிட் ஆகும்னா, CH3COO மைனஸ் பிளஸ் Na பிளஸ்ஸா வந்து நமக்கு வந்து ஸ்பிளிட் ஆயிரும். இது வந்து இது வந்து பார்ஷியல்ங்கிறதுனால தான் நம்ம யூக்லிபிரியத்துல கொடுத்துருக்கோம். ஓகேயா? இது வந்து கம்ப்ளீட்டுங்கிறதுனால ஒன் வே தான், அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் வந்து நடக்கும். ஓகேயா? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் நடக்குது. இப்ப நம்ம இன்னொன்னு பார்த்தோம் இல்லையா? கம்ப்ளீட்லி ஒண்ணு இதா இருக்கணும், இல்லைன்னா வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணணும். வாட்டரையும் வந்து டைல்யூஷன்னா என்னன்னா வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி நடக்கும்னா, இப்போ வாட்டர் மிக்ஸ் பண்ணாலும் அது வந்து இட் இஸ் இது வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகும், H பிளஸ் அண்ட் OH மைனஸா ஸ்பிளிட் ஆகும். இதுவும் வந்து ஒரு வீக் அயனைஸ்டு தான். ஓகே, இது வந்து வீக் அயனைசேஷன் தான். இப்போ இந்த ஈக்லிபிரியம்னு போட்டாலே அது பார்ஷியல் அயனைசேஷன் தான். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து இதுல வந்து சப்போஸ் இஃப் வி ஆட் a drop of concentrated HCl, concentrated HCl னா அது வந்து இட்ஸ் a strong electrolyte இல்லையா? இந்த above solution
இப்ப HCl வந்து என்ன ஆயிரும் இம்மீடியட்டா வந்து அது ஸ்ட்ராங் ஆசிட்ங்கிறதுனால இம்மீடியட்டா வந்து அயனைஸ் ஆயிரும். H+ ஆவும் Cl- ஆவும் அயனைஸ் ஆயிரும். ஸோ அப்ப அந்த H+ இருக்கு இல்லையா, அந்த H+ இல்ல HCl இருக்கிற அந்த H+ என்ன ஆகும்னா இந்த CH3COO- கூட இந்த இது கூட வந்து கம்பைன்ட் ஆயிரும். கம்பைன்ட் ஆயிட்டு என்ன ஆகும் டு ஃபார்ம் CH3COOH. அது வந்து மறுபடியும் வந்து ஸ்லைட்டா வந்து அயனைஸ் ஆகும் இல்லையா. ஸோ அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அதனுடைய pH வேல்யூ வந்து சேஞ்ச் இருக்காது. ஓகே. ஸோ இப்ப இதுல வந்து இப்ப இந்த மிக்சர்ல வந்து நம்ம HCl ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த HCl ஆட் பண்ணும்போது, ஸோ இப்ப இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? H+ம் Cl- ஆவும் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே. Cl- ஆவும் ஸ்ப்ளிட் ஆகுது. திருப்பி வந்து இந்த H+ வந்து இப்ப எதோட போய் வந்து கம்பைன்ட் ஆகும் அப்படின்னா, CH3COO- இருக்கு இல்லையா ஆல்ரெடி அந்த சொல்யூஷன்ல, அது கூட போய் வந்து இது கம்பைன்ட் ஆகும். CH3COO- கூட. இது கூட கம்பைன்ட் ஆனா என்ன ஆகும்? நமக்கு CH3COOH கிடைக்கும். அது திருப்பி வந்து கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆகாது. இல்லையா? ஸோ அப்ப அந்த இந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டு இருக்கிறதுனால, அதோட pH வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே. நோ சேஞ்ச் இன் pH. அதானே பஃபர் இல்லையா? நோ சேஞ்ச் இன் pH. அது எதனாலங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? அண்டர்ஸ்டுட்? Yes, ma'am. இது வந்து HCl ஆட் பண்ணும்போது சப்போஸ் இதுல வந்து 1 டிராப் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுங்க. ஸ்ட்ராங் பேஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, அப்ப வந்து அது என்ன ஆகும்னா, OH இருக்கு இல்லையா? ஸோ இப்ப இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? இது வந்து Na+ ஆவும், OH ஆவும் ஸ்ப்ளிட் ஆகும். இல்லையா? OH ஆவும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இப்ப இந்த OH வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி அன்டிசோசியேட்டட் ஆசிட் இருக்கும் இல்லையா? அதோட போய் வந்து மிக்ஸ் ஆகும். ஓகே. இந்த OH- வந்து ஆல்ரெடி இப்ப CH3COOHம் இருக்கும். ஏன்னா வீக் ஆசிட்ங்கிறதுனால CH3COOHம் அந்த மிக்சர்ல இருக்கும். ஸோ இப்ப இது கூட வந்து அந்த OH- வந்து கம்பைன்ட் ஆகும்போது, ஸோ வி வில் கெட் CH3COO-. CH3COO- வாட்டரும் வந்து நமக்கு கிடைக்கும். அகெயின் இது வந்து ஆல்ரெடி இது இருக்குது தானே. ஸோ இப்போ அகெயின் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா, பேஸ ஆட் பண்ணாலும் பார்ஷியல் அயனைசேஷன் வந்து அந்த அயான்ஸ் வந்து மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கிறதுனால, அகெயின் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் pH. ஓகே. ஸோ இப்போ வந்து pH வந்து சேஞ்ச் ஆகல அப்படின்னாலே, அது வந்து பஃபர் சொல்யூஷன் தான். இப்ப அசிடிக் சொல்யூஷன்ல இப்ப அசிடிக் பஃபர் பத்தி நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து அசிடிக் பஃபர். ஓகேயா? அண்டர்ஸ்டுட்? இப்ப Yes, இதே ma'am. இது வந்து நான் அந்த இந்த பேசிக் பஃபர் நம்ம பேசிக் பஃபரும் இதே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் எல்லாமே. இப்ப பேசிக் பஃபர்னா எப்படி? பேசிக் பஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப சப்போஸ் இஃப் யூ டேக் மிக்சர் ஆஃப் வீக் பேஸ். ஓகே. மிக்சர் ஆஃப் வீக் பேஸும் and its conjugate acid and its conjugate acid. Conjugate acid என்ன? Salt of strong acid. Okay. இது conjugate acidனா salt of strong acid இருக்கும். Okay. Suppose for example, இப்போ வீக் பேஸ் அப்படின்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு இருக்கலாம். இப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு இஃப் யூ டேக் அமோனியம் ஹைட்ராக்சைடு இட் இஸ் அ வீக் பேஸ் இல்லையா. ஸோ வீக் பேஸ் இது கூட வந்து சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் நம்ம சேர்க்கும்போது இப்போ NH4Clன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து இட்ஸ் அரௌண்ட் pH வந்து எப்படி இருக்கும்னா இட்ஸ் 9.25 இருக்கும். அதாவது பேசிக் இது பேசிக் பஃபர் இல்லையா. ஸோ இப்போ அதனால வந்து இட்ஸ் மோர் தென் 7 தான் இருக்கும். இப்ப இது இது நம்ம முன்னாடி பார்த்த மாரி, ஸோ இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, POH which is equal to PKB. Okay, so pKa which is equal to log of the concentration of salt divided by the concentration of base. Okay. ஸோ அப்போ இதுக்கு வந்து இது இப்பவும் வந்து அந்த pH வந்து இது மெக்கானிசம் நம்ம பார்த்தோம்னா, இதுலயும் வந்து pH வந்து சேஞ்ச் ஆகாது. Okay, so pH is equal to which is equal to so 14 minus POH. இதை பேஸ் பண்ணி அந்த POH நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்னா, அந்த 14லேருந்து அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ வில் கெட் த pH ஆஃப் தி பர்டிகுலர் சொல்யூஷன். ஓகே. ஏன்னா நமக்கு தெரியும்
இது ஆல்ரெடி பார்த்தோம். pH plus POH is equal to 14 இல்லையா? which is equal to 14 தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலால நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிச்சுனாலே we will get another one. Okay, so this is basic buffer. ஓகேயா? ஸோ இப்போ இதால என்ன யூஸ்னா நார்மல் இப்போ which is இப்ப இந்த buffer இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த buffer வந்து which is used for the precipitation of hydroxides of third group of இந்த qualitative analysisல வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் லைக் மேனுஃபேக்சர் ஆஃப் பேப்பர்ஸ், ட்ரக், டைஸ், ஸோ இப்போ அதில் எல்லாத்துலேயுமே இந்த பஃபர் சொல்யூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ அப்ளைட் ஃபார் டைஜஷன் ப்ராசஸ் ஆஃப் ஃபுட்லேயும் வந்து பஃபர் சொல்யூஷனை யூஸ் பண்ணி நம்ம பிஹெச் ஆர் பிஓஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இட் இஸ் தீஸ் ஆர் யூஸ்ட் இன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபுட்டில், ஃப்ரூட்ஸில். ஏன்னா அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிஹெச் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எதுலெல்லாம் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் தேவைப்படுதோ ஸோ அதில் எல்லாமே வந்து பஃபரோட சொல்யூஷன் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஸோ பஃபர் சொல்யூஷன் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இன்னும் ஒரு டாபிக் இருக்கு. ஸோ வில் கண்டினியூ ஆன் தேர்ஸ்டே. ஓகே, தேர்ஸ்டே வந்து நம்ம இதை முடிச்சுட்டு இந்த டாபிக் முடிச்சுட்டு இந்த டாபிக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இதுல வந்து